நான் பூமி. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேமிப்பு பழக்கம் அதிகமாக இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது, சரிதானுங்களே? ஏன்னா நம்ம 10 ரூபா சேமித்து வச்சா நாளைக்கு உதவும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அதனால் நம்ம வாங்குகிற சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவான பணத்தை சேமித்து வைக்கிற பழக்கங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனில் அல்லது வேறு ஏதாச்சும் பொதுத்துறை நிறுவனங்களில் இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம், அல்லது எஃப்டின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வருவோம். சரி, அதுக்கெல்லாம் அடிப்படையாக பார்த்தோன்னா எல்லாருமே பேங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம், அல்லது உண்டியல் அப்படிங்கிறது சேமிப்புக்காக வைப்போம். சரி, இப்போ நான் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த நாளில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சில பேர் கேட்கலாம். அவங்களுக்கான பதிவு தான் இது. அதாவது வங்கியில் கடன் வாங்க திங்கட்கிழமை உகந்தது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நீங்கள் ஏதாச்சும் நல்ல காரியத்துக்காக பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு திங்கட்கிழமை சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் போய் கடன் வாங்கிடாதீங்க, கட்டாயம் உங்களால் திருப்பி கட்ட முடியாத நிலை உண்டாகும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதே போல் எனக்கு வட்டி வரும் அப்படிங்கிற நோக்கத்தில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருக்குமே பணத்தை கொடுத்துடாதீங்க. அது திரும்பி கிடைக்கிறதே பெரிய பாடாயிடும். நீங்கள் என்ன தான் போராடினாலும் சரி, அது உங்கள் கைக்கு சேராது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் திருப்பி கடனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தவணை முறையில் கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அந்த கடனில் ஒரு பகுதியை கொடுத்தீங்க அப்படிங்கும் போதே கட்டாயம் அது படிப்படியாக உங்களுக்கு கடன் அளவை குறைத்து கொண்டு வரும், சீக்கிரமாக உங்களால் கடனை கட்ட முடியும் அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க. அதனால் கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்கலாம். அதே போல் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படிங்கும்போது, அதாவது நீண்ட காலத்துக்கு அந்த பணம் பேங்க்லேயே இருக்க போது, அது வட்டியெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு நாள் வரப்போகுது அப்படிங்கும்போது அது புதன்கிழமையில் பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க. வங்கியில் புது கணக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ இல்லை நீங்களோ வேறு பேங்க்கில் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இந்த அக்கௌண்ட்லனாச்சும் எனக்கு பணம் நிற்கணும், விரைய செலவாயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வியாழக்கிழமையிலோ அல்லது வெள்ளிக்கிழமையிலையோ புது கணக்கை உண்டாக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே போல் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, பணமாக வச்சுருக்க பயந்துக்கிட்டு தங்க பிஸ்கெட்டை எடுத்துடலாம், தங்க காயினாக வாங்கலாம் அப்படின்ட்டு நினச்சா அதில் மூலதனத்தை போடுவாங்க. அவங்களுக்கும் இந்த வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் அந்த தங்க பிஸ்கட்டோ அல்லது தங்க நாணயங்களோ வாங்கினீங்கன்னா மென்மேலும் அந்த தங்கமானது உங்களுக்கு உயரும் என்று குறிப்பிடப்படுகிறது. அதே போல் ஒரு நன்மைக்காக சமூக சேவையின் பொருட்டு ஏதாச்சும் ட்ரஸ்ட்டுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ நீங்கள் நிதி உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சனிக்கிழமையில் பண்ணிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த தானத்தின் உண்மையான பயன் சேரும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கிழமைகளையெல்லாம் சரியாக கடைபிடிச்சு நம்ம கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ அல்லது புது கணக்கு ஆரம்பிக்கிறதோ வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் நிதி நெருக்கடி அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது. அப்படியே வந்தால் நம்ம எளிதில் மீண்டு வர முடியும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த நாட்களில் ரொம்பவே முக்கியமான நாட்கள். அதை தவிர இந்த வருட பிறப்பு அல்லது மாத பிறப்பு இதை மாதிரிலாம் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த கிழமையில் அதெல்லாம் அமைஞ்சிக்கிச்சுன்னா இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது மூலதனம் செய்கிறதுக்கு முன்னாடியோ வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்.